ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 23:5 இப்படியாக சொல்லுகிறது: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், நம்மளை வேதனைப்படுத்தி பேசுகிறார்கள். ஒரு விதத்தில் பார்த்தா மனுஷனுக்கு அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய வீட்டார்கள் தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் உடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த சத்துருக்களின் மத்தியில் அவர்கள் கண் காண உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சாதாரணவர் அல்ல. அவர்கள் கண்ணுக்கு முன்பாகவே உங்களுக்கான பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொன்னது அதுதான். ஐயோ, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், அவர்கள் இல்லாமல் போகட்டும் என்று நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். ஆனால் அவர்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் காதார கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நாம் என்ன ஜெபிக்கிறோம்? ஏசப்பா, இவங்க எனக்கு விரோதமாக இருந்திருக்கிறாங்க, அவங்க எனக்கு விரோதமாக இருந்திருக்காங்க, யாரும் இல்லாமல் போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறாரு தெரியுமா? அவங்களுக்கு முன்னால் தான் நான் உன்னை உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்த போகிறேன். யார் யார் பார்த்துட்டு இருக்காங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக, யார் யார் நீ விழுந்து போவேன்னு நினச்சாங்களோ அதே கண்களுக்கு முன்பாக உன்னை தூக்க போகிறாரு. ஆமென். அதுதான் தேவன் செய்கிற அற்புதமான காரியம். எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழும்பி இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே கூட எழும்புவாங்க. அப்படி இருந்தாலும் தேவன் செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைபடாது. அவர்கள் முன்பாக உனக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லி. அதே தாவீது தான் இந்த வார்த்தை எழுதுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். ஆமென். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், அவர்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், என்னை குழியிலே தள்ளுகிறார்கள், நான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொன்னதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் அதே தாவீதை அந்த சத்துருக்களுக்கு மத்தியில் தேவன் உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு உங்களை என்ன செய்ய போகிறாரு? உயர்த்தி வைக்க போகிறார். அவர்கள் கண் காண உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். அவங்க பல்ல கடிச்சு அப்படி வயிறு எரிஞ்சு அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், என் சூழ்நிலை இப்படி ஆகிப்போச்சு, நான் கீழே போயிட்டேன், என்னை தேற்றுவார் இல்லை, எனக்கு உதவி செய்வார் இல்லை, எனக்காக யாருமே பிரயாசப்பட இல்லை, இருந்த எல்லாவற்றையும் இழந்து நடுரோட்டில் நின்றுட்டு இருக்கேன், எப்படி நான் மேலே வர முடியும் என்று நினைக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் நினச்சா மட்டும்தான் ஒரு மனுஷனை உயர்த்தவும் முடியும். அவர் நினச்சா மட்டும்தான் ஒரு மனுஷனை கீழே தள்ளவும் முடியும். புரியுதா? மேலேருந்து உங்களை யாராலையும் தள்ளிட முடியாது. அதே போல் உங்களை உயர்வுக்கு கொண்டு வர்றதும் எந்த மனுஷனும் கிடையாது, கர்த்தர் தான் நினைக்கணும். அவர் இப்போ உங்களை நினச்சிட்டு இருக்கிறார். அவர் உங்களுக்கு பெரிய உயர்வை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த சூழ்நிலை மாறும். உங்கள் சத்துருக்குக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்த போகிறார். அந்த பந்தியை உங்களுக்கு வச்சு உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறத அவங்க கண்ணால் பார்க்க போகிறாங்க. ஆமென். அது நடக்க போகுது. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, யார் யார் வேதனையோடு இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அற்புதம் செய்யுங்க. அவர்கள் கண் காண அவர்களை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க, மேன்மையாக வைங்க, சாட்சியாக நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.